திருநாவுக்கரசுன்றவரை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து பல லீடு பிடிச்சி போயிட்டுருக்காங்க. இதில் பண்ணவங்கெல்லாம் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சோர்ஸு கரெக்டாக கிடச்சி இதாச்சுன்னா அது நம்ம நினைத்த மாதிரி செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்கையுமே டேரெக்டாக பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் தேடிட்டுருக்கு அரசாங்கம். சேனல் வரல, அரசு மீடியாவை முடக்குது, 4ஆம் தூணை அடக்குதுன்னு சொல்லி கதை விட்டு தெரிஞ்சிங்க. உன் வேலை அதுதானா? நீ என்ன வேலை பார்த்த? WMA வேலை தானே பார்த்த? சேனல் நேரடியாக எதையும் செய்யாது. நெறியாளர், பரியாளர்னு யாராவது பேர் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்க. அப்போ ஏன் ஆளுங்கட்சி உங்கள் சேனலில் செட்டப் பாக்ஸ்லேருந்து எடுக்கக்கூடாது? நீ ஜனநாயக பிரகாரம் எதுவும் செய்யலை, விரோதமாக பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஜனநாயகம் நாங்கள் மட்டும் ஏன் காப்பாற்றணும்? கேபிள் டிவி சேனலில் எல்லா இதில் டிவி வரணுமா? CEO கம்பெனியுடைய ஓனர் வாங்க, நடுநிலையாக நாங்கள் செயல்படுவோம்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க. இல்லைனா நீங்கள் எப்போ வேணால் எங்களை எடுங்கன்னு எடுக்க சொல்லுங்க. அரசாங்கம் துணிஞ்சி ஜெயலலிதா மாதிரி ஆமாம் எடுப்புன்னு பிளாக் பண்ணுங்கன்ற, ஸ்டாப் பண்ணலான்ற, அப்போ தான் இவங்க திருந்துவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், இந்த ஆப்ரேஷன் மேகாலயா பற்றி பேசியிருந்தோம். அதில் பல டெவலப்மெண்ட்ஸ் இன்னைக்கு கிடச்சிருக்கு. இந்த ஊடகவியலாளர் கூட அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்களா, அதில் பல மேட்டர்கள் பரிமாறப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சாங்க. வாட்ஸ்அப் டேட்டா தரவுகள் பல கிடச்சிருக்கிறது. சரி, இது நம்ம முதல்ல நம்ம இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணுன்றது நம்ம பேசியிருந்தோம். அதை அரசாங்கம் நிறைய பேர் இப்போ அரெஸ்ட் திருநாவுக்கரசுன்றவரை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து பல லீடு பிடிச்சி போயிட்டுருக்காங்க. இதில் பண்ணவங்கெல்லாம் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சோர்ஸு கரெக்டாக கிடச்சி இதாச்சுன்னா அது நம்ம நினச்ச மாதிரி செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்கையுமே டேரெக்டாக பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் தேடிட்டுருக்கு அரசாங்கம். எவிடன்ஸ் கிடச்சிதுன்னா இதுக்கப்புறம் டேரெக்டாக இது பண்ண வேண்டியது. இல்லை சார், ஒரு ஊடகவியலாளராக இருந்துக்கிட்டு நம்ம அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கல, பட் ஆனால் ஒரு ஈடுபட்டிருக்காருன்ற விஷயம் இதை தான் நான் சொல்கிறேன். ஊடகங்கள் என்றுமே சரியான நிலையில் இருந்ததில்லைன்னு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து நம்ம பல தடவை திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு சார்பு, ஒரு சாராருக்கு வேலை செய்கிறது மட்டுமே கொள்கையாக வச்சுருக்காங்க. நம்ம அந்த பேச்சாளர்கள், டிவிகே பேச்சாளர் கூட அங்கே பேசும்போது அதை தவிர்க்கணும்னு நம்ம எலெக்ஷனுக்கெலாம் முன்னாடி கூட பேசியிருப்போம். அது காரணம் என்னென்னா, என்ன இருந்தாலும் அவங்க ஒரு சார்பில் போய் அப்படி தான் வேலை பார்க்குறாங்க, நமக்கு அவங்க அந்த ஒரு இதை பண்ணுறதில்ல அப்படின்றத நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ இதே புதிய தலைமுறையில் டிவிகே நிர்வாகிகள் எத்தனை பேர் உட்காந்து போய் பேச்சாளர் பேசியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி இப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சால் முதல்ல கட்சி நிர்வாகம் ஒரு புதிய தலைமுறையில் இனிமேல் டிவிகேவினர் பங்கு பெறக்கூடாது, அந்த டிபேட்ஸை இருட்டிப்பு பண்ணணும் அப்படின்றத கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் இப்போ நான் இப்படி கேட்குறேன், புதிய தலைமுறை சேனல் அரசு செட்டாப் பாக்ஸில் வரலை அப்படின்னு ஒரு கதையை கட்டி பெரிய பிரச்சனை பண்ணாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? அதுக்கு முன்னாடி. இப்படி நீ பண்ணிவிட்டு உன் சேனல் வரல, அரசு மீடியாவை முடக்குது, 4ஆம் தூணை அடக்குதுன்னு சொல்லி கதை விட்டுன்னு தெரிஞ்சிங்க. இப்போ உன் வேலை அதுதானா? நீ என்ன வேலை பார்த்த? WMA வேலை தானே பார்த்த? சார், இவர் தனிப்பட்ட விஷயத்தில் பண்ணியிருக்கலாம். அது நம்ம ஒரு நிறுவனத்தையே நம்ம அது எப்படி அது கூட தெரியாத ஒரு நிறுவனம் இருக்கும்? தம்பி, நானே கேட்குறேன், ஒரு கட்சியுடைய தொண்டர் செலவு பண்ண பிரச்சனையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தலைமையை டிவிக்கேன்னு கொண்டு போய் இதே மீடியாவை, நான் சொன்னது கிடையாது, நான் ஒவ்வொரு தடவை சொல்லியிருக்கேன், தொண்டர்கள் செய்து தலைவர் எந்த கட்சியாக இருந்தாலும் தலைவர் இதை நம்ம குற்றம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டிவி மீடியா இருக்கு இல்லையா, எத்தனை தடவை அந்த நிர்வாகிகள் பண்ணுறதுக்கு, அதாவது டிவிக்கே இல்லைன்னா உடனே அது கட்சி வரைக்கும் பெருசாக கொண்டு போகிற வேலையை செஞ்சுருக்காங்க. அப்போ உங்கள் கட்சியில் உங்கள் சேனலில் ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறவர் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க. புரியுதா? நெறியாளரை ஏன் கவர் பண்ணுறாங்க? நெறியாளருக்கு கான்டாக்ட் இருக்குது, அந்த நெறியாளரை மானிட்டர் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு? நிறுவனத்துக்கு இருக்குது. அது தவறும் பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் தானே அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அவங்க கிளியர்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அவங்க ஆக்ஷன் எடுக்கல. சேனல் நேரடியாக எதையும் செய்யாது. நெறியாளர், பரியாளர்னு யாராவது பேரை வச்சு தான் பண்ணுவாங்க. புரியுதா?
அவங்களுடைய இடன் அஜெண்டா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் இதை இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா நெறியாளர்களுடைய செயல்பாடுகள் சேனல் 8க்கு தெரிஞ்சாகணும். அங்கே தெரியாமல் எப்படியா ஒரு விஷயத்தை செய்ய முடியும்? கண்டிப்பா. அதுவும் அந்த அவர் சொன்ன அந்த பரிமாறிக்கப்பட்டுக்கிட்ட அந்த வாட்ஸ்அப் டேட்டாஸ் எப்படின்னா, வாய்ஸ் நோட்ல போயிருக்கான் சார். அதான்ப்பா நினைக்கிறேன். சரி, அவன் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. அப்ப ஏன் ஆளுங்கட்சி உங்க சேனல்ல செட்டப் பாக்ஸ்லேருந்து எடுக்கக்கூடாதுன்னு நான் இப்ப வேலிடா கேட்கிறேன். இருக்கே. நீ வந்து ஜனநாயக பிரகாரம் எதுவும் செய்யல. கரெக்ட். ஜனநாயக விரோதம் இது. விரோதமா பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஜனநாயகம் நாங்க மட்டும் ஏன் காப்பாத்தணும்? அரசாங்கம் மட்டும் ஏன் ஜனநாயகத்தை பிடிக்கணும்? நான் என்ன சொல்றேன், தப்புன்னா உனக்கும் தப்பு, எனக்கும் தப்பு. சரின்னா நீயும் சரி, நானும் சரி. அப்படி போலாமே. நான் இப்படி ஒரு செயல்படுறதுக்கு இத இத அரசாங்கம் ட்ராய்க்கு எழுதி போடணுன்றேன் நான். ட்ராய்க்கு இந்த மாதிரி, ஏன்னா அங்கே இந்த மாதிரியான சிஸ்டங்கள் இருக்குது. நியூஸ் சேனலுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இங்கே செயல்பட்டாங்கன்றத மேற்கோள் காட்டி பேசணும். ஓகேவா? நான் எந்த டிவிகே ஆட்சிக்கு வந்து யாரும் என் சார்பாக நீங்கள் நியூஸ் போடுங்களோ பேசுங்கன்னு இது வரைக்கும் ஒரு சர்க்குலரோ ஒரு பேச்சுமே நடந்ததில்லை. உங்கள் நிர்வாகத்தை நீங்கள் அழகாக செய்யுங்கன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா ஆட்சியை நீங்கள் கவுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு? போன தடவையுமே திமுக பீரியடில் புதிய தலைமுறை பேண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எதை சரி கட்டினாங்கன்னு தெரில. இப்போ அந்த காட்சிக்கு போய் இப்போ பண்ணுறாங்க. புரியுதா? இன்னைக்கு நீ இந்த ஆட்சியை கவுக்கணும் நீ இப்போ ஒரே மாசத்துல நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க? கண்டிப்பா. இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு லீடிங் சேனல் அது. அவங்களே இந்த நிலைமையில ஏற்பட்டா மக்கள்கிட்ட நாளைக்கு ஜேர்னலிசம் போய் எந்த மாதிரி நம்பிக்கையை ஏற்படுத்தும்? அதான் சொல்றேன். இது வந்து சரி, மக்கள் நம்பிக்கை நான் தான் தொண்டைக்கிளியே கத்துட்டு இருக்கேனே. சேனல்ஸை நம்பாதீங்க. அவங்க ஒரு ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. அவங்க சார்பு நான் என்னால் இப்போ நம்ம கவுண்டர்னா நம்மளால கொடுக்க முடியும். எந்தெந்த சேனலுக்கு யார் யார் எப்படி எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க, என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியுது. பட் நான் என்ன சொல்கிறேன், சரி எல்லார்கிட்டயும் வாங்குறீங்க அப்படின்னா நியூட்ரலாக இருந்துருங்க. இல்லை யார்கிட்டயும் வாங்காதீங்க. வாங்காமல் நியூட்ரலாக இருங்க. 2 தான் ஆப்ஷனு. நீங்கள் ஒரு தலைபட்சமாக செயல்படுறதுக்காக நீங்கள் இப்போ என்னன்னா, புதிய தலைமுறை என்ன செய்தி போதோ அதை நம்புறதுக்கு ஒரு 10,00,000 பேர் இருப்பான். அந்த 10,00,000 பேரை நீ வந்து மேனிப்புலேட்டில் பண்ணுறீங்க. ஸோ அது எதுக்கு நான் பண்ணணுன்றேன். சொன்னது இன்னொன்று சொன்னதே திருப்பி 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 சொல்லிட்டு வந்தேன்னா அது உண்மைன்னு நம்ப தோணிடும். புரியுதா? நீ வந்து தேவா கெட்டவன் 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 நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா சுற்றி இருக்கிறவங்க இன்றைக்கி சொல்லும் போது சிரிப்பாங்க. சும்மா சொல்கிறீங்கன்னு ஒரு 10 நாள் 20 நாள் அப்படின்ட்டேன்னா 30வது நாள் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இவங்க பண்ணுறாங்க. சரி, மீடியாவில் உட்காந்துட்டு அதை டிபேட்டுன்ற பேரில் அதுலேயும் இப்போ சப்போஸ் டிவிக்கே டவுன் பண்ணி காட்டணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஆப்பனண்ட்டை பேச விட்டுட்டு இருங்க நான் வரேன் இருங்க நான் வரேன்னு இவங்கள பேச விடாமல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நடக்குது. இவங்கள பேச விடாமல் தடுக்கிறது. இதுதான் கேப்டன் தூ அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணார். ஞாபகம் இருக்கா? அது எதுக்காகனா நீங்களாம் என்ன நியாயமாக நடந்துக்கீங்க போங்க அப்படி தூ அப்படின்ட்டு அதுக்கு அவரை வச்சு செஞ்சாங்க. என்னது நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன். கேப்டன் அவர்களில் பேச்சாளர்கள் இந்த டிபேட்ஸில் வந்து கட்சி சார்பாக யாரும் பங்கேற்றதே கிடையாது தெரியுமா? ஆமாம், நீங்கள் ஒரு இது முன்னாடி பழைய இதை எடுத்துக்காட்டு அவருடைய ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் இவங்க அவங்களுக்கு விலை போனவங்க நம்மளுக்கு என்றைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு தேமுதிகான்னு போட்டாலே புக்கு விற்கிறது நியூஸில் ஹைலைட் ஆகுறதும் அவ்வளோ ட்ரெண்டு. அப்படி இருந்த அந்த இதை இவங்க யூஸ் பண்ணிப்பானுங்க. ஆனால் உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. இவரை நெகட்டிவாக போகணும். அதேதான் அதுதான் சொல்கிறேன். சேனல்ஸை நம்பாதீங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்படி இருக்கிற சேனலை ஏன் நான் இதில் கொடுக்கணும்? கவர்மெண்ட்டில் கேபிளில் நான் சொல்கிறேன். இப்போ கேபிள் டிவி சேனலில் எல்லா இதில் டிவி வரணுமா? சிஇஓ கம்பெனியுடைய ஓனர் வாங்க நடுநிலையாக நாங்கள் செயல்படுவோம்னு எழுதி கொடுக்க சொல்லு. அவங்க எழுதி தான் கொடுப்பாங்க, இல்லைன்றீங்க? அது செயல்படணும். இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணால் எங்களை எடுங்கன்னு எடுக்க சொல்லு. சரி, நான் வந்து பொது அரசாங்கம் நான் ஒரு சேனலில் சர்வீஸ் கொடுக்குறேன். இப்போது என்டர்டெயின்மெண்ட் சேனல்லாம் விட அது ஏதோ ஒன்று அது மக்கள் விருப்பத்தில் பார்க்குறாங்க. செய்திக்கு சில விஷயங்கள் இருக்குது, ரெகுலாரிட்டி இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ட்ராய் இருக்குது. இந்த இவங்களுடைய சிஸ்டத்துலேருந்து அதை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி கொடுக்கணுன்றது தான் ரியாலிட்டி. அங்கே ஃபேக் நியூஸ் பரப்பக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது ரியாலிட்டியில்.
ஸோ நீங்கள் அதுக்கு உடன்பட்டு போங்க. நாங்கள் தவறும் பட்சத்தில் எங்களை வந்து டீலிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கன்ற. இது ஒண்ணு கொண்டு வந்தா நாளைக்கு செய்தி நிறுவனம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்கள முடக்குறதுக்கான திட்டமாவே இருக்கே. நாங்க இப்ப தெரியாம ஒரு நியூஸ ரிலீஸ் பண்ணிட்டா, அது எங்களுக்கு அகைன்ஸ்ட்டா மாறுமே அப்படின்ற நீங்க மாரி ஏன்பா சொல்லுவாங்க. தெரியாம ஒண்ணு ரிலீஸ் பண்றீங்க தான் கேட்குறேன். தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க. ஆராய்ந்து ரிலீஸ் பண்ணுங்க. அதுதான் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம். ஒரு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு யார் வேணா யார் மேல வேணா வைக்கலாம்னா அது என்ன ஆயிடுது? புரியுதா? அது தவிர்க்கணும். இப்போ இந்த இப்ப இருக்க மீடியால வாட்டர்மெலன் ஸ்டார் மாரி ஆளெல்லாம் தூக்கின்னு வந்து ஆஹா ஓஹோன்னு பேசிர்றோம். சைக்கோத்தனமா திரியிறவனுங்கலாம் தூக்கின்னு வந்து இது போதாதுன்னு அதான் தன்வினை தன்னிச்சிரும். இந்த அந்த வாட்டர்மெலன் வந்து அந்த விஜய் டிவில பிக் பாஸ்ல போட்டாய்ங்க. இப்ப அங்கேயே போய் அடிச்சுக்கினானுங்க. புரியுதா? நம்ம என்ன செய்றோன்றத நமக்கே ஆபத்தா போய் முடியும். தேவையில்லாத தவறுகள செய்ய வேண்டாம். செய்திகள் அதுவும் ஆளுங்கட்சி அதாவது முந்தைய ஆளுங்கட்சிக்கு ஏதாவது நெகட்டிவா இருந்தா அந்த செய்தியே வெளிய வராது. வராது. போன கவர்ன்மென்ட் போனா எக்ஸாம்பிள். கால் பண்ணி இப்போ நெறியாளர்ன்றது எவ்வளோ முக்கியத்துவம்னு நான் சொல்றேன் தேவா புரிஞ்சுக்கோ. ஜெயலலிதா அவர்கள் மரணிச்சாங்க, இறந்தாங்க. அது முன்னாடி நாளே ஒரு இன்சிடென்ட் ரிலீஸ் ஆகி வெளியே இதுவாகி அவசரப்பட்டு அது க்ளோஸ் பண்ணாங்க. ஓகேவா? அது முதல்ல ரிலீஸ் பண்ணது யார் சொல்லு? பாண்டே. தந்தி டிவி. பாண்டேல தந்தி டிவி. ஓகேவா? அவருக்கு எப்படி அது தெரியும்? அரசாங்கம் இந்த மாதிரி பெரிய மரணங்கள்னா, மரணம் நிகழறதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னா, இந்த மாரி நியூஸ் சேனல்ஸுடைய சேனல் ஹெட்டுன்றதோ, இந்த நெறியாளர் முக்கியமானவங்கள புதிய தலைமுறை, தந்தி டிவி அது மாரி 4 முக்கியமானவங்கள கூப்ட்டு, அங்க நிக்க வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அது தெரியுமா யாருக்காவது? ஜெயலலிதாவுடைய உடல்நிலைய பத்தி. ஏன்னா தேவையில்லாத ரூமர்ஸு, தேவையில்லாம ஃபேக் நியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அவங்களுடைய நிலை இப்படி இருக்கு. நாங்க ஒரு வாரம் 10 நாளா ஃபேஸ் மேக்கர் வச்சு அந்த இது கிளியர் ஆகல. இவ்வளோ நாள் நாங்க ஃபேஸ் மேக்கர் வச்சு பார்த்தோம். இந்த ஃபேஸ் மேக்கர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு 2 நாள், 3 நாளு. அதுக்குள்ள ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா, அவங்க ரெக்கவரி. இல்லன்னா, இல்லன்றது. ஸோ நாங்க இது மாரி பண்ணியிருக்கோம். இப்ப ஃபேஸ் மேக்கர் வச்சிருக்கோம். பட் அவங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆகல. ஸோ நாளைக்கு ஃபேஸ் மேக்கர் ரிமூவ் பண்றது தான் ஆத்தென்டிகேட் ஆன டெத்துன்றது கணக்கு. புரியுதா? ஸோ அவங்க வந்து செயல் இழந்துட்டாங்க. ஃபேஸ் மேக் வச்சு அதை வந்து செயல்பட வச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு டக்குன்னு அந்த இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்கு உயிர் பெற்றுருவாங்க. அதுக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டேட்டஸ் ஆர்டிஃபிஷியலா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்றத கூப்பிட்டு விலக்கி அங்கே அதுக்கப்புறமா மறுநாள் அதை ரிமூவ் பண்ணி அதை அறிவிக்கிறாங்க. இதில் எந்த செய்தி சேனல் முன்னாடி சொல்லிச்சு அப்படின்ற பதட்டம் பேரை எடுக்கிறதுக்கு தான் தந்தி டிவி முன்னாடி ஊருக்கு முன்னாடி இதை சொன்னாங்க. அதுக்கு அந்த அறிவிச்சதுக்கு முந்தைய நாள் நைட்டு தான் அவங்கள கூப்பிட்டு பண்ணாங்க. நாளைக்கு அறிவிப்போம்னு அவங்க சொன்னாங்க. ஓகேவா? ஏதாவது ரிமூவ் பண்ணிட்டு அறிவிக்க போறோம் ஈவினிங் நேரத்துலன்னு சொல்லியிருப்பாங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி ரிலீஸை கொண்டு வரணும்னு இவங்க அவசரப்பட்டாங்க. அதனால அன்றைய பண்ண வேண்டியதை மறுநாள் தள்ளி போட்டு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆச்சு. ஸோ இவ்வளோ பெரியாட்டி எவ்வளோ முக்கியமான துறையில் இருக்க நீங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அதை நீங்கள் இவங்க யாருமே பண்ணுறதில்ல. ஒரு அரசாங்கம் தன் செய்கிற செயல்பாடுகள் இவ்வளோ துல்லியமாக இருக்கும்போது அதை நம்ம எப்படி திருப்பி பண்ணியிருக்கோம்? அவங்க அவசரமாக நீங்கள் அந்த கண்டென்ட் பண்ணீங்களா? அது என்ன இப்படி தான் சேனல்ஸ் நடக்குது. இதை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். அதாவது எக்ஸ்க்ளூசிவா நான் கொடுக்குறேன்ற பேர்ல அதோட ரெப்பர்கஷனை வந்து யாருமே யோசிக்க மாட்றாங்க. இல்ல இன்னொன்னு அவங்க முன்னாடி நாள்ல இருக்க சிச்சுவேஷன்ல என்ன தேவா ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு வரைக்கும் நாங்க இத்தனை மணி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அறிவிக்க போறோம். இன்றைய நிலைய வச்சு நான் நாளைக்குன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆனா மறுநாள் காலையிலயோ இல்ல மத்தியானமோ ஏதோ ஒரு சின்ன ஃப்ராக்ஷனோ ஏதோ ஆயிருந்தா அவங்க ஸ்கோப் எடுத்து மறுநாளுக்கு தள்ளலாம்னு நினைச்சிருப்பாங்க. பட் இவங்க கிட்ட முன்னாடி நாள் சொன்னதை வச்சு இந்நேரத்துக்கு அறிவிச்சிருவாங்க. அதை நம்ம அறிவிச்சதா இருக்கணும்னு பண்ணது. இதுதான் செய்தி சேனல்களும் தாள்களும் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகேவா? ஸோ இவங்கள கிரெடிபிலிட்டியை பற்றி தான் நான் இதை சொல்கிறேன். இதை தவிர்க்கணும்னா இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இவங்க சொல்கிறத இப்போ நம்ம டேட்டா எடுக்கிறோன்னா நமக்கு ஏதாவது ஒன்று வந்தால் 10 சோர்ஸை நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துலேயும் சரியா இல்லையான்னு. இப்போ எனக்கு பல பேர் அனுப்பியிருக்காங்க. இப்போ டிவிக்கே சில பேர் அனுப்புறாங்க, திமுக அனுப்புறாங்கன்னா கூட டிவிக்கு என்ன சரிப்பா இருப்பேன். நீங்க கன்ஃபர்மேஷனுக்கு அது டேட்டா கேட்டா அதானே சார் வேலை நமக்கு. ஆதாரம் இல்லைன்னா நம்ம அதை பேசுறதே இல்லை. சரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா அது எனக்கு சரியா எனக்கு நேரடியாக அந்த நாலேஜ் எனக்கு அப்டேட் ஆகாத போது அதை நான் பேச முடியறதில்லை. நான் டிவிக்கே இந்த அரசாங்கத்தில் நடக்கிற பல செயல் திட்டங்களை பற்றி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும்போது கூட எனக்கு அது ஆத்தென்டிக்காக தெரியாத வரைக்கும் அது சரியாக இருந்தால் கூட நான் அதை பேச மாட்டேன். இதுதான் நான்
நம்ம எடுத்திருக்க கொள்கை. இவங்க அப்படி எதுவுமே பண்றது இல்ல. கண்ணில் வரதெல்லாம் பேசிடுறது. பேசுறது என் இஷ்டத்துக்குன்னு. அங்க இப்ப வந்து எல்லாரும் கங்கணம் கட்டி டிவிக்கேவை இது பண்றது டிமானிட்டேஷன் மாதிரி அவங்கள வந்து அவங்க இமேஜை வந்து செயலிழக்க குறைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. இது ரொம்ப வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு நான் தான் சொல்றேன், அரசாங்கம் துணிஞ்சு ஜெயலலிதா மாதிரி ஆமா எடுப்புன்னு பிளாக் பண்ணுங்கன்றேன், ஸ்டாப் பண்ணலான்றேன். அப்போதான் இவங்க திருந்துவாங்க. ஏன்னா நம்ம ஒரு நல்ல அரசு வந்திருக்கு. இந்த அரசுல இந்த மாதிரியான லஞ்ச லாவணியங்கள் இல்ல. நமக்கு ஃப்ரீ ஹேண்டடா செயல்பட முடியுதா? அதை எடுத்து ஒருத்தங்க செயல்படணுமா? இல்ல நம்ம மீடியாவை வச்சு அதை பிளாக்மெயில் பண்ணி அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறது நம்ம பார்க்கணுமா? ஆக்சுவலாக சார் நான் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். 2016லேருந்து அம்மையார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க 2016. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருக்கார் 4.5 வருஷம். இந்த 4.5 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க சார். அதாவது ஒரு எதிர்க்கட்சின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. திமுக ஆட்சியில் அது 0. திரும்பவும் இப்போ விஜய் வந்திருக்காரு. திரும்ப அந்த இல்லப்பா, இடத்துக்கு அதுதான் நான் போயிட்டாங்களா? சொல்றேன். அது என்ன பிரச்சனைன்னா, இங்க மீடியா இங்க என்ன ஒரு ஒரு கட்டமைப்பு எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்னு தெரியுமா? இன்டலெக்சுவலு, மீடியா, தமிழ் புலவர்கள் இவங்கலாம் வந்து திமுக தான் இன்டலெக்சுவலான கட்சி. அவங்க தான் நம்மள மாரி ஆட்கள இப்ப அந்த காலத்துல புலவர்கள்லாம் வந்து போய் புலமை பித்தத்த பண்ணாங்கன்னா, அரசர் காசு குடுப்பாய்ங்க. இந்த மாரி இருக்கலாம். அவங்களுக்கே ஒரு திமிரு, அங்க இது இருக்குல்ல. அந்த மாரி ஆட்டிட்யூட் திமுகல இவங்களுக்கு இருக்கும். புரியுதா? அத செயல்படுறதுக்கு இவங்களுக்கு கரெக்ட்டு. இப்ப இப்படிதான் இந்த காலாகாலமா வந்து காலாகாலமா இப்ப அதிமுக இருக்கும்போது ஃப்ரீயா செயல்பட்டதுன்னு சொல்லாத. திமுக அதிமுகவுக்கு எதிரா செயல்பட வச்சாங்கன்னு சொல்லணும். மீடியாவை ஆமா, இயக்குச்சு. ஆமா. அது ஃப்ரீயா செயல்பட்டதுலாம் கிடையாது அது. ஓகேவா? அதிமுகவுக்கு எதிரா செயல்பட வைக்கிறது. அதுதான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இன்னைக்குமே டிஎம்கே அதுதான் அதுதான் நடக்குது. அதுல எந்த மாற்றமும் நீ யோசிக்கவே தேவையில்ல. இத மீறி வர வேண்டியது இது முக்கியம். இது வந்து ஜெயலலிதாவுக்கும் நடந்தது. ஓகேவா? எப்பவுமே அந்த இப்போ அரசாங்க ஊழியர்கள் ஒரு இடத்துல தேவையில்லாம ஸ்ட்ரைக் பண்ணா, அது தேவையில்லைன்றத அதனுடைய இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அரசாங்க ஊழியர் ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தினுடைய நீட்சி என்ன அது ப்ராப்ளம்? அத உள்ள வரைக்கும் போய் ஆராய்ந்து இது தேவையில்லைன்றத பேசலாம். ஆனா, கண்மூடித்தனமாக அதுக்கு ஆதரவு குடுக்குற மாரி, அரசாங்கத்த எதிர்க்கிற மாரி ஒண்ணு. அவங்கள போய் பேட்டி எடுத்து இங்க போடுறது. இவங்கள எடுத்துட்டு வந்து பிரஷர் பண்றது. இதே வேலையா பண்றதுக்கு எதுக்கு? இன்னொன்னு நான் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். இதுல வேற இவங்களே ஆனா ஊனா சொல்லுவாங்க. இப்ப நம்ப ஆளுங்க சொல்ற மாரி நான் நம்ப சேனல்ல சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அ அதாவது 4வது தூண், 4வது முகம் பிரஸ் அப்படின்னு எந்த கான்ஸ்டிடியூஷன்லயும் கிடையாது. புரியா? இவங்களா கட்டமைச்சுக்கிட்டாங்க. அத நம்ம பெருமை பீத்திக்க வேண்டாம். ஏன்னா, இவங்க அதுக்கான சரியான ஆட்கள் கிடையாது. டிசர்வ்டான ஆட்கள் கிடையாது. ஸோ, இத தவிருங்க. அவ்வளோதான். இன்னும் சார் இல்ல. இறுதியா ஒரு கேள்வி. கடந்த திமுக ஆட்சியிலயும் பல பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் வந்து மிரட்டப்பட்டிருக்காங்க. த்ரெட்ன் அவங்கலாம் இருந்துச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் வாய் தொறக்கிறாரு. இன்னும் பல பேர் வேல்முருகன் வாய் தொறக்கிறாரு. பல கண்டனங்கள்லாம் சார் குடுக்குறாங்களே அது சார். அது அது நம்ப தப்பும் இருக்கு தேவா. இப்ப செத்து போனவங்களுக்கெல்லாம் உயிர் குடுத்துட்டோம். புரியுதா? அது நம்ம சைடுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூல கட்சி தலைமை எப்படி முடிவு பண்றாங்க, அவங்க என்ன செய்றாங்கன்னு தெரியல. இப்ப நம்ம அவங்களுடைய பிரஷர் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய மூவ் அவங்களுக்கு தான் புரியும். நம்ம வெளியில இருந்து பார்க்கறதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப இந்த கோவனாண்டின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? அவரு இப்ப எடப்பாடி இருக்கும்போதெல்லாம் அப்படி ஒரு டாஸ்மாக்ன்னு ஊர் ஊரா பேசினாரு. அந்த டாஸ்மாக்லாம் நான் 21லேருந்து 26 மூட்டை இருந்துச்சே. அப்ப எங்க போனாரு? செத்து போட்டாரா அவரு? கம்யூனிஸ்ட்காரரு இத்தனைக்கும். ஓகேவா? பாட்டு பாடிக்கிட்டு ஆடுறது ஆ இல்ல. இது இப்ப இந்த கூத்தா இருக்கும். நீ எழுதி வச்சுக்க, இந்த ஆள் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க பாட ஆரம்பிப்பாரு பாரு. பாரு, உனக்கு எனக்கு பந்தயம். இன்னும் பல பேர் காசு வருவாங்க சார். குடுப்பாய்ங்க. இதுதான் சொல்ல. இந்த மாரி பல பேர் இருக்காங்க. இந்த மாரி ஆட்கள பேச வைக்கிறது, பாட வைக்கிறது, இதுதான் நடக்க வைப்பாய்ங்க. சேலத்துல பியூஷ் மனுஷன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் நல்லா செயல்பாட்டாளர். அதிமுக ஆட்சியெல்லாம் பல விஷயம் பேசியிருக்காரு. கடந்த 5 வருஷமா அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தொட்டுக்கிட்டே இருந்தார். சட்னி மாரி. இப்போ ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கியிருக்காரு. பியூஷ் மனுஷன் என்னன்னா, சும்மா இந்த பப்ளிசிட்டியான மக்கள பார்த்து, அவர டார்கெட் பண்ணி பண்றது. கொஞ்ச நாள் ஈஷா பின்னாடி திரிஞ்சாரு. இப்போ ஆரோவில் பின்னாடி சுத்துறாரு. நாளைக்கு வேற ஏதாவது இந்த மாரி இருக்கிறவங்களா பார்த்து டார்கெட் பண்றது தான் இவருடைய வேலை. அப்பதான் பப்ளிசைஸ் ஆவாரு. பப்ளிசிட்டி ஆவார். இவர் டார்கெட்லாம் என்ன? இப்போ எப்படின்னா, நீ சொல்லல திமுக ஆதரவுனா, அது எதிர்ப்பு பிஜேபி சார்பு இந்த சாமியார்கள் இந்த மாதிரியானதெல்லாம் டார்கெட் பண்றது. இவங்க வந்தாங்கன்னா அதை பத்தி கண்டுக்காம வேணாப்பா இப்போ எதை டச் பண்ணிக்காத விட்டுடு. ஆக்சுவலா இவங்க திமுகவோட ஆளாவே இல்லைன்னா கூட மக்கள் அப்படி யோசிக்க வைக்கிறாங்க சார் இவங்கலாம். இல்லைன்றது நம்ம சொல்ல முடியாது.
நான் நான் நம்ம பத்திரிகை துறையிலேருந்து நான் பார்த்துட்டேன். பல பேர் நம்ம சந்திச்சிருக்கோம். நம்ம இங்கேருந்து அட்மையர் பண்ணி, வாவ்! சூப்பர் இப்படின்னு பார்க்குறோம். உள்ள என்ன நடக்குதுன்னு பின்னாடி நமக்கு தகவல் வரும்போதோ, நேரடியா நம்ம சிலதெல்லாம் பார்க்கும்போது, நம்மளால ஜீரணிச்சுக்க முடியல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம் சார். அப்துல் கலாம் அவர்களுடைய செயலாளரா இருந்தார்ல பொன்ராஜ். எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாரு நம்ம பார்க்குறப்ப. எப்பாற்பட்ட இல்லப்பா, அது பேர் சும்மா அதான் சொல்றேனே, இங்க கட்டமைக்கிறதுன்றது அதிகம். ஓகேவா? ஏதோ ஒரு 40 நாளோ, 4 நாளோ போய் கூட இருந்துட்டு, நான் போன்ற மாரி இருந்துட்டு வந்துட்டேன்னா, அவர் பேர வச்சுன்னு அரசியல் பண்றது, தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறது. ஓகேவா? நீ போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய உதவியாளர்ன்னு பெயர் போடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? 1. 2வது ஏன் நீ வந்து மீடியால பேசுற? உதவியாளர் பேசுவாருன்னு அப்துல் கலாம் சொல்லியிருந்தாரா என்ன? நீ ஏன் பேசுற? அப்ப அது ஏன் உதவியாளர்ன்னு அவர் பேர் இழுத்துக்கிற? அவருக்கு தேவைப்படுது. அப்பதான் இவர வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா ஆக்க முடியும். புரியுதா? வெறும் மீடியா பொன்ராஜ்னா தெரியாது. அதனால தான் இவங்க கட்டமைச்சு ஏத்தி வைப்பாங்க. இது வந்து திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாரி பல பேர் செய்வாங்க இல்லையா? அந்த மாரி ஏத்தி விட்டார்ல இவரு. அ லாஜிக்கா அப்படிலாம் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராவோ, இல்ல அவ்வளோ பெரிய விஷயங்களாவோ தெரியாது எடுத்தனா. அப்படின்னா ஒரு உதவியாளர் நீ எத்தன லட்சம் பண்ண நீ நட்ட? செயல்பாட்ட சொல்லு. அதெல்லாம் நீ எதுவுமே செய்யல. அப்புறம் என்ன நீ உதவியாளரு? வேணாம் சார். அத பத்தி பேசி ம். யாரும் தேவையில்லாம பேச தேவையில்ல. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.